never mind. Oh, கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு கைன் மாஸ்டர் தெரிஞ்சிருக்கும், பவர் டைரக்டர் தெரிஞ்சிருக்கும். பட் விஎன்ஸ் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரியாது. இந்த அப்ளிகேஷன் வேறு லெவலில் இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஎன் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லோகோவோடு வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ விஎன் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து இப்போது அலோ கேட்குது, அந்த ஃபோட்டோ வீடியோஸ் கால் கேட்குது. ஸோ இதில் பாருங்கள், இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபாண்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக்கு, ஃபில்டர்ஸு, டெம்ப்ளேட்ஸ், நமக்கு என்னெல்லாம் தேவையோ ஸோ இதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணது நமக்கு ப்ராஜெக்ட் கேட்கும். ஸோ நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் பட்டன் பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து அதை தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய கேலரிக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து நமக்கு எந்தெந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் நம்ம என்னென்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எந்த வீடியோ பார்க்கலாம்? இந்த மொபைலில் எதுவும் அந்த அளவுக்கு வீடியோஸ் இல்லை. பிகாஸ் நான் வந்து இந்த மேலே இருக்கிற ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து எடிட்டிங் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் மெயின் வந்து. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செட் பண்ணுறதுக்கு உண்டான கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், டிக்டாக் அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நமக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ வந்து அந்த டிக்டாக் 19:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் வந்துருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் உள்ளது வந்து மியூசிக். நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு, வாய்ஸ் ரெக்கார்டு, மியூசிக் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து டைட்டில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா டைட்டில்ஸ் இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் அந்த மாதிரில இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனாக சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டர் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து அந்த ஏதாவது வீடியோ, ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு டிசைனாக ஸ்டைல் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே கஸ்டமாக ரெடி பண்ணி கூட உங்களுடைய பிக்கே சூப்பராக பண்ணலாம். ஸோ மூணாவது வந்து அந்த வீடியோ இருக்குது பாருங்கள், அது கடைசியாக இருக்கிறது வந்து ஆடியோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்ப்ளேட்ஸ் நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நமக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் தேவையோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிக்டாக் வீடியோக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வீடியோஸ்க்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவங்களே எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டாவது வந்து ஃபில்டர்ஸ். ஸோ இதில் நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. உங்களுடைய வீடியோ கலர் கரெக்ஷன்லாம் இதில் சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோவுக்கு எந்த கலர் செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கலர்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையாவே கலர்ஸ் அந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இது. ரெண்டாவது வந்து ஸ்பீட். இப்போது ஒரு வீடியோவோட ஸ்பீடை நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம், ஸ்லோ மோஷன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஹை குவாலிட்டியில் ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அந்த வீடியோலாம் போட்டு இதில் ஸ்பீட் அண்ட் ஸ்லோ பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் நான் இதில் வீடியோ ஸ்லோ மோஷன் ஸ்டெக் ஆகுது. ஏன்னா இதில் வந்து நார்மல் கேமரா எடுத்ததுனால அந்த எதுக்கு செட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ஒரு 2GB ரேம் தான். சாம்சங் நார்மல் மொபைல் தான். ஸோ அதனால் இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு மேலே தள்ளினீங்கன்னா ஸ்பீடு, கீழே இறங்கினீங்கன்னா ஸ்லோ, வேறு லெவலில் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து கட்டு. ஸோ அடுத்து வந்து இந்த கட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீடியோவை கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேட்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபேட்ஸ் ஆட் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதாவது ஒரு வீடியோ லென்த் இருக்குது, நமக்கு இவ்வளோ தான் வேணுன்றதுனால நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணோம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அதான் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்குன்னா அதில் இவ்வளோ தான் வேணும்னா நம்ம அவ்வளோ ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்கு மேலே டப்புனு எஃபெக்ட், அதாவது பிளிங்கிங்கு, அந்த ஸ்பீடாக ஜூம் அவுட்டு, ஜூம் இன், இந்த மாதிரி பல எஃபெக்ட்ஸ் நமக்கு எந்தெந்த செகண்ட்ஸ்குள்ளே, அது வீடியோ ஃபுல்லாக போகிறதுனாலும் போடலாம், இல்லை குறிப்பிட்ட ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி போகிறதுனாலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி அதில் நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்டர், நம்ம வீடியோக்கு வந்து பார்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா நம்ம வீடியோக்கு வெளியில் அந்த 4 கட்டடம் மாதிரி வரும்ல, ஸோ அதுதான். ஸோ இதில் பாருங்கள் கலர்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த கலர்ஸ் அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும்.
ஸோ இப்போ அதுக்கு தேவையான இமேஜ் ஏதாவது பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறதா கூட அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ், கீ ஃப்ரேமு, அப்புறம் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வேணுனாலும் நமக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் எடிட் பண்ணலாம். வேறு லெவல் சாஃப்ட்வேர், நல்ல ஹை குவாலிட்டி வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இதில் நான் அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி இல்லாதனால ஸ்டெக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எல்லா கலர்லையும் நீங்கள் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுமே ஒரு ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். ஸோ அது ஜஸ்ட் உங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து என்னது, மற்றபடி அந்த ட்ரிப் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, ஸோ இவ்வளோ தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன பண்ணணும்னா அதை பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீஸ். இப்போ ஒரு வீடியோ போயிட்டு சடனாக ஃப்ரீஸ் பண்ணி பின்னாடி டைட்டில் அந்த மாதிரி வரும்ல, ஸோ தட்ஸ் இட். அதுதான் அது. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ ஒரு மூவி எடிட் பண்ணிங்கன்னா அதில் வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். இது பாருங்கள், ஒரு வீடியோவை ஜூம் இன்னு நிறையா ஸ்டைல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் இது ரொம்பவே சூப்பரான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். மேலே ரைட்டில் கார்னரில் எக்ஸ்போர்ட்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கேட்கும் எவ்வளோ செகண்ட்ஸில் வேணும், எவ்வளோ FPS, எவ்வளோ குவாலிட்டி எல்லாமே கேட்கும். நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில் அந்த டிக் மார்க் அதை கொடுத்துட்டு கண்டினியூ டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக டெக் பிளானட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எங்கள் வீடியோஸில் போடுவோம். ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றி கரெக்டாக சொல்லியிருக்கேன், தப்பாக சொல்லியிருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.